இந்த பொருள்கோள் 8 வகைப்படும். நமக்கு 3 இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆற்று நீர் பொருள்கோள். என்ன ஆற்று நீர் பொருள்கோள்? ஆற்று நீர்னா நமக்கு தெரியாது, ஆறு தெரியாதா? அந்த ஆறு பாயக்கூடிய ஆறு தண்ணீர், ஆற்றுல பாயக்கூடிய தண்ணீர் எப்படி போகும்? நேரே போயிட்டே இருக்கும். சரிதானா? அப்படி ஆற்று நீர் வந்து எப்படி நேரே போயிட்டே இருக்குதோ அதே போல இந்த இதுல காணக்கூடிய செய்யுளும் பாடலும், அதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொல்லரும். எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லரும், இப்படி ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. எடுத்துக்காட்டு பாடல், சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல். இந்த லைனை நல்லா படிச்சு வச்சிருங்க. எங்க எக்ஸாம்பிள் கேட்டாலும் இப்ப கேட்பாங்க, சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் இலக்கண நெறி தருக. எடுத்துக்காட்டு கொடுத்து கேட்டாங்கன்னா அது இலக்கண நெறி தருக. இலக்கண நெறி தருகன்னு சான்று தருகன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? எடுத்துக்காட்டு கொடுக்குறோம். எடுத்துக்காட்டு கொடுத்தா இலக்கண நெறி கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு அதாவது சான்று கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? எக்ஸாம்பிள் அங்க இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா அதுக்கான இலக்கணத்தை சொல்லணும். இலக்கண நெறி தருகாதான். அதுவே அங்க என்ன பண்ணிட்டாங்க? சான்று தருகன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன எழுதணும்? அங்க கீழே என்ன கொடுத்துருப்பாங்க? சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் அப்படி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அதை எடுத்துட வேண்டியது ஆற்று நீர் பொருள்கோள். அப்ப என்ன ஆற்று நீர்? ஆற்று நீர் அப்படி நேரே போயிட்டே இருக்கிற மாதிரி இந்த சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் அப்படியே அந்த பாடல் இருக்குல்ல, இதுக்கு பொருளை அப்படியே வரிசையா நேரே நம்ம எடுத்துடலாம். அங்க இருக்க வார்த்தை எங்கேயும், இங்கே இருக்க வார்த்தை அங்கேயும் தூக்கியெல்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. வரிசை அப்படியே பொருள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, பாடல் இருந்துச்சுன்னா அதான் ஆற்று நீர் பொருள்கோள். இங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கதா அப்படிதான் கொடுத்துருக்காங்க. சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல். இதை வந்து பாடல் பொருளை வந்து எனது நற்பெயர் கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல கருக்கொண்டு பின்பு கதிர்விட்டு செல்வம். இப்படி வரிசையா பாடல் பொருள் எடுக்க மாதிரி அந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த பாடல் ஆற்று நீர் பொருள்கோளுக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஆற்று நீர் பொருள்கோள். ஆற்று நீரை போல ஆற்றின் நீர் போக்கு இருக்குல்ல, அது எப்படி போயிட்டு இருக்கோ அதே போல ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் வரிசையா பாடல் பொருளை எடுக்கிற மாதிரி வார்த்தைகள் இருக்கிறதுனால அது வந்து எனது ஆற்று நீர் பொருள்கோள். இந்த பாடல்ல வந்து கடைசியில உள்ள வார்த்தை முதல்ல உள்ள வார்த்தை கடைசியில, இல்லை நடுவில் உள்ள வார்த்தையை தேவைக்கேற்றார் போல எடுத்து போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆற்று நீரினுடைய போக்கை போல ஒரே சீராக இதுல உள்ள பாடல்களுடைய வரிகள் அமைஞ்சிருக்கு. அதனால இது ஆற்று நீர் பொருள்கோள். அவ்வளவுதான். இந்த ஆற்று நீர் பொருள்கோளுக்கு நன்னூலார் வந்து ஒரு நூற்பா சொல்லியிருப்பார். என்னன்னா, மற்றைய நோக்காது அடிதொறும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அஃது ஆற்று புனலே அப்படின்னு. புனல்னா நீர், ஆற்று புனலேன்னா ஆற்று நீர். ஆற்று நீரின் போக்கை போல ஒரு அடியினுடைய ஒரு பாடல் வரியினுடைய தொடக்கம் முதல் கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் ஆற்று நீரினுடைய போக்கை போல பாடல் எடுக்கிற மாதிரி அமைஞ்சிருந்ததுன்னா அதுதான் ஆற்று நீர் பொருள்கோள். அவ்வளவுதான். நான் இப்ப சொன்ன நன்னூலார் நூற்பாவை ஞாபகம் வச்சுடுங்க. இந்த நூற்பாவை சொல்லியும் என்ன கேட்பாங்கன்னா இது வந்து எந்த பொருள்கோள்னு கேட்பாங்க. அப்ப நம்ம ஆற்று நீர் பொருள்கோள்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். அதுல வந்து அந்த வரியிலே வருது ஆற்று புனலேன்னு வரும். புனல்னா நீர், ஆறுங்கிறது தெரியும் நமக்கு. ஆற்று நீர் அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. ஓகேவா?